ஏழுமலையானோட அருள் கிடைக்கணுமா, செல்வம் பெருகணுமா, நினச்சது நடக்கணுமா? ஜூலை 2ஆம் தேதி நோட் பண்ணிக்கங்க. என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்களா? திருவோண நட்சத்திரம் வர்றது, அபிஜித் நட்சத்திரம். வேண்டியது வேண்டியபடியே, கேட்பது கேட்டபடியே கிடைக்கக்கூடியது. குபேரவிடத்து உற்சவர்கிட்ட வேண்டிக்கங்க. உங்களுக்கும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருள் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்க. அபிஜித் வெற்றிக்கான நட்சத்திர நாள். 24 நிமிடங்கள் சூட்சமமாக வரக்கூடிய இந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் யார் ஒருவர் எனக்கு இது வேண்டும் என்று உண்மையாய் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு உண்மையாக அதுக்காக உழைக்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஜூலை மாதம் பிறந்த உடனேயே ஜூலை 2ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் வருது. அபிஜித் நட்சத்திரம் எப்போ அப்படின்னா காலை 9:29 9:53 குரு நாளில் வருது. அன்றைய தினத்தில் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த 24 நிமிடமும் ஒரு தட்டு நிறையா கொண்டக்கடலைன்னு சொல்லக்கூடிய பிளாக் சன்னாவை வேக வச்சு பரப்பி சென்ட்ரலில் ஒரு நெய் அகல்விளக்கு ஏற்றி ஒரே ஒரு வேண்டுதலை ஒரு பிரியாணி இலையில் சிவப்பு கலர் ஸ்கெட்சில் எழுதி மஞ்சள் அல்லது புனுகு தடவி வைத்து விடுங்கள். வச்சுட்டு அந்த விளக்கை நோக்கி இன்ஃபினிட்டி முத்திரை 2 சின்முத்திரையை வச்சு இது 2ஐ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஃபினிட்டி முத்திரை. அநாகத சக்கரமான ஹார்ட் சக்கரத்தில் வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரியசக்தி பிராப்தப்தம் என்கின்ற சகல தேவதைகளையும் வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை 24 நிமிடமும் நீங்கள் சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரிச்சிட்டு அந்த கருப்பு கொண்ட கடலையை கொஞ்சோண்டு வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு பேலன்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிடுங்க. அதைய என்ன வேண்டுறீங்களோ அதை சார்ந்த முயற்சிகளை அன்றிலிருந்து எடுங்க. கைமேல் பலன்களை இந்த பிரபஞ்சம் தரும். பெருமாளுக்குரிய மகாலட்சுமிக்குரிய சூட்சமமாக இணையும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் உங்கள் வேண்டுதலையும் வைத்து பாருங்கள். 100% நல்லது நடக்கும். உங்களுக்கும் நடக்கட்டும். நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. நான் அந்த நாளில் மலேசியாவில் இருப்பேன். மலேசியாவில் நீங்கள் என்னை சந்திக்கலாம். ஜூலை 4 3ஆம் தேதி சிறப்பு ருணகர லட்சுமி குபேர கணபதி யாகம், கடன் நிவர்த்தி யாகம் செய்து வசிய தனவசிய பணவசிய மார்வாடிகள் பயன்படுத்தக்கூடிய கரு மஞ்சளை பிரசாதமாக தரோம். உங்கள் பேரையும் பூஜைக்கு சங்கல்பம் பண்ணுங்கள். விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஜூலை 1 முதல் 15 வரைக்கும் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் வர மலேசியா மற்றும் சிங்கப்பூர் அன்பர்கள் என்னை சந்திக்க கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். வரும் ஜூலை 7ஆம் தேதி சுக்கிரனுக்குரிய ஒரு வசிய பூஜையை நான் செய்ய இருக்கின்றேன். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் முன்னேற்றம் வேண்டுமென்றால் சுக்கிரன் பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்க. பயன்படுத்தி வளம் பெறுங்கள். ஜூலை 3ஆவது வாரம் சரியாக 18ஆம் தேதி 19ஆம் தேதி 20ஆம் தேதி சென்னை வர இருக்கின்றேன். சென்னையில் நான் நடத்தும் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு நடக்குது. உங்கள் பிஸ்னஸை பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கணும், வியாபார கடனை சரி செய்யணும், வியாபாரத்தில் பெருசாக செல்வத்தை குவிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் நடத்தும் பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க. பிஸ்னஸ் மந்த்ரா ஜூலை 19 சென்னையில், ஜூலை 26ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள், வெற்றி பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். பெருமாளோட அருள் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கட்டும். மறக்காமல் இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் அனுப்பி இதை கடைபிடித்து பார்க்க சொல்லுங்கள். இந்த பரிகாரம் நிச்சயம் ஜெயம் தரும்.